ஹலோ விவோஸ், வெல்கம் பேக். இந்த தண்ணியில் போக தலைவன் யோசிச்சது அதிபுத்திசாலித்தனம் தான். ஆனால் நடக்க போகிற பின்விளைவு பற்றி யோசிக்கலையே. இவர் நேரம் எதிரில் ஒரு கார் வந்ததும் ஸ்டேஜில் இந்த பொண்ணு வாக் பண்ணி வரும்போது அங்க உள்ள இருந்த குரங்க இந்த பொண்ணு தட்டி கூப்பிடும்போது அது பார்த்ததும் ஆஃப் ரோட் ஓட்டுறதுக்காக ஒரு ட்ரக்கை ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அதை டெஸ்ட் பண்ணும்போது கல்ல கொண்டு போறதுக்கு இது ஈஸியான வழி நினைச்சாரு. ஆனா சில நேரத்துல அது நமக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்தா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இங்க இவன் பெட்ரோல் போட்டுட்டு காசு கொடுக்காம ஓடிலாம் நினைச்சிருக்கான். அதுக்கு இவர் கொடுத்த பதிலடி இருக்கே. நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சுன்னா உனக்கு கெட்டது நடக்கும். நீ அடுத்தவன் நல்லா இருக்கலாம்னு நினைச்சுன்னா நீ நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. டீம் போட்ட கோல சேர்ந்து கொண்டாடும் போது ஏதோ செவுத்துல சாஞ்சு நின்று பேசுற மாதிரி இந்த பொண்ணு ரோட்ல நின்று வேன் மேல சாஞ்சு பேசிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு டிரைவர் வேன் எடுக்கும்போது ஸ்டேஜ்ல பாடலான்னு வந்து உட்கார்ந்தாரு. ஆரம்பமே சரிக்கிடுச்சே. அங்கிருந்து போன் பேசிக்கிட்டே வந்தவரு பாட்டி கேமராவை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா கத்திருக்கு. அது கத்துன கத்துல டென்னிஸ் கோர்ட்ல நின்று ரிப்போர்ட் பண்ணும்போது மனுஷன் அந்த மரண பயத்துல தான் பிடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் போது அப்படியே ஜம்ப் பண்ண நினைச்சாரு. எதிரில என்ன ஆச்சுன்னு ரீப்ளே பண்ணி பார்த்தா ஐயோ. கேர்ள்ஸ் வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இவன் முதல் நாள்லயே ஸ்கேட்டிங்ல உள்ள மொத்த வித்தையும் கத்துக்கணும்னு நினைச்சிருக்கான் போல. அது துபாயில இந்த பறவையை பிடிச்சு பார்க்க ஆசைப்பட்டவர் பயத்துல பறவையை பறக்க விட்டுட்டாரு. ரொம்ப நன்றி. இவர் ஒரு கோட்பாட்டுல தூக்கி போட்டதும் அது இத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கேட்டு திறந்து ஒரு வேலையை கூட எப்படி படுத்துக்கிட்டே பண்றாரு பாருங்க. இத சோம்பேறித்தனம்னு சொல்லவா இல்ல புத்திசாலித்தனம்னு சொல்லவா? இவங்க வேலை செய்யற ஆர்வத்துல அது கண்ணாடி டேபிளுங்கிறத மறந்துட்டாங்க. சாப்பாடு செஞ்சு கொண்டு வர்றப்போ
பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல.